இப்போ நான் வந்து பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் உள்ளே போய் விளையாண்ட கிரவுண்டுக்குள்ளே நான் போகிறேன். சிகரெட்லாம் பிடிச்சி பான் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் யார்ட் இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா யார்ட். அங்கேருந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அது கமெண்ட்ரி பாக்ஸ், மீடியா பாக்ஸ் எல்லாம் அதுதான் நினைக்கிறேன். கிராஸ் சுத்தமாக இல்லை. வெறும் இப்போதைக்கு கிராஸ் எல்லாம் அதான் பராமரிக்கப்படலை. 2001 அப்புறம் இங்கே எதுவுமே இல்லை. இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்த இடத்துல பாக்ஸ் கிரிக்கெட்டு நினச்சாலே மாதிரி வருத்தமாக இருக்குது. ஜேனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கானந்தாஸ் வீலாகிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் பாருங்கள், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், பிடிக்கும். எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும். அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நான் வந்து கிரிக்கெட்டை தாண்டி இந்தியாவையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். என்னால் கேமையும் சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிறனால ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க, எப்படி எவால்வேட் ஆகிருக்கு. ஸோ அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேடியமையும் பொறுத்து அமையும். பட் ஸ்டேடியம் எவால்வேட் ஆகும் பொழுது இந்த கிரிக்கெட் எப்படி எவால்வேட் ஆகிருக்குது, கூட வந்து இந்த கிரிக்கெட் எந்த அளவுக்கு எவால்வேட் ஆகிருக்கு, அதாவது கிரிக்கெட் கூட ஸ்டேடியம் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொரு கிரவுண்டுக்கு போகும்பொழுது அது எனக்கு கண் கூட அது காமிக்குது. ஸோ புது ஸ்டேடியமுக்கும் இந்த பழைய ஸ்டேடியமுக்கும் என்ன வித்தியாசம், இந்த வித்தியாசம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரன் டே கிரிக்கெட்டுக்கும், அதாவது கிரிக்கெட் உருமாறிட்டு அந்த கிரிக்கெட் கல்ச்சருக்கு எப்படி கிரிக்கெட் கல்ச்சர் மாறிட்டு வந்துருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் இருக்கிறேன்ல, நான் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் அப்டேட் ஆகிற மாதிரி ஸ்டேடியம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸ்டேடியம் அப்படி நின்றுடுச்சு அப்படின்னா காலி. இப்போது நான் உட்காந்துருக்க ஸ்டேடியம் இருக்குல்ல, அதாவது இந்திரா பிரியதர்ஷினி ஸ்டேடியம் இருக்குதுல்ல, ஒன்று இங்கே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும். இல்லைனா வந்து பக்கத்தில் ஒரு புது ஸ்டேடியம் வந்து இல்லை பக்கத்தில் ஒன்று புதுசாக இதை விட அப்டேட் பண்ணி அதை ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? காம்படிஷன் நான் அதை பற்றி சொல்ல வரல, பட் அப்டேட் ஆகணும். அதாவது இது ஸ்டேடியம், அதாவது இந்த இந்திரா பிரியதர்ஷினி முனிசிபல் ஸ்டேடியம், இது முனிசிபல் ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க. இந்த முனிசிபல் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 25,000 பேர் உட்காந்து பார்க்கக்கூடியது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ஒரு பழைய கிரவுண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிலேன். அந்த கிரவுண்டும் 25,000 பேர். அது ஓகேங்களா? லால் பகதூர் ஸ்டேடியமில் 25,000 பேர் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பிரபோம் ஸ்டேடியம் 25,000 பேர். அதாவது பழைய இந்த 80ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 80ஸ்லேயோ இல்லை 70ஸ்லேயோ உருவாக்கப்பட்ட இல்லை 50ஸ்லேயோ உருவாக்கப்பட்ட ஸ்டேடியம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியமாக தான் இது இருக்குது. அப்போதைய மக்கள் பாப்புலேஷனுக்கு, ஓகேங்களா, அப்போதைய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து அது சரியானதாக இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகை ஏற 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 கிரிக்கெட்டோட மவுஸ் ஏற 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 அப்படிங்கிறதுனால வியாபாரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய வியாபாரம் பார்க்கலாம். ஏன் 25,000 தாண்டி நம்ம ஏன் 35,000 40,000 ஆக்கக்கூடாது? இப்போ ஒன்றும் இல்லை, சேப்பாக்கு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஐ திங்க் வந்து 20,000 30,000 கெப்பாசிட்டி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் லால் பகதூர் ஸ்டேடியம் காமிச்சல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டேர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? வெறும் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்டேர் மட்டும்தான், அதாவது லோ ஸ்டாண்ட், அதாவது கீழே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அப்ஸ்டேர்ஸ் கிடையாது, ஸ்டாண்டு கிடையாது, கேலரி கிடையாது. லால் பகதூர் ஸ்டேடியம்னு கேலரி கிடையாது. சேப்பாக்கில் கேலரிங்கிறது வந்து இப்போ புதுசாக கட்டும்பொழுது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியமும், அதாவது நேருனா இப்போ நீங்கள் வந்து கார்பரேஷன் கிரவுண்டு இப்போ நேரு கிரவுண்ட் இருக்குல்ல, அது முன்னாடி கார்பரேஷன் கிரவுண்டு சொல்லுவாங்க. அங்கே மேட்ச் நடக்கும்பொழுது அங்கேயும் ஸ்டாண்ட் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டை கட்டி வெறும் நிழலை கட்டை கட்டி அதாவது சேர்லாம் போட்டு மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ ஸ்டாண்டு கிடையாது, ஸ்டாண்டு வசதி அப்போ கிடையாது. ஸோ ஸ்டாண்டு வசதி அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்தது தான். பிற்காலத்தில் வந்தது அப்படிங்கும்பொழுது 90ஸ்க்கு அப்புறம் அந்த 2000க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேடியம்ஸ் தான் ஸ்டாண்டுகளோட அதிக மக்கள் தொகை உட்காந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம்லாம் கட்டப்பட்டது. இந்த ஸ்டேடியம் எல்லாம் ஊருக்கு வெளியில், ஓகேங்களா, அப்போ கட்டப்பட்ட ஸ்டேடியம்ஸ் எல்லாமே வந்து அப்போ சிட்டியோட சென்டருங்கிற தாண்டி அப்போ கொஞ்சம் ஊருக்கு வெளியே, அதுக்கப்புறம் வளர்ந்து வர அது சிட்டியோட சென்டராகவும் சிட்டியோட முக்கியமான பகுதியாகவும் ஆச்சு. நான் அது வேன்கடேவுக்கும் சொல்லுவேன். வேன்கடே கடற்கரை, மெரைன் டிரைவ், ஓகே, அது மெயினான இடம். எப்போவுமே ஃபெரோஷா கோட்லா டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம், அது ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு முக்கியமான இடமா இப்போ ஆகிருக்கு. சேப்பாக் கடற்கரை அப்போ எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ கட்டினாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் இருக்கிற இடத்துல தான் பார்த்து கட்டியிருக்காங்க. அது இப்போ தான் உங்களுக்கு முக்கியமான பிளேஸாக இருந்துச்சு. பட் இப்போ முக்கியமான பிளேஸில் உங்களால் ஸ்டேடியம் கட்ட முடியாது. அதனால் ஊருக்கு வெளியில் எல்லாத்தையும் கட்டுறாங்க. அந்த ஊருக்கு வெளியில் வந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாமே பாருங்கள். நீங்கள் புனேல பாருங்கள், இப்போ ஹைதராபாத் உப்பல், அது ஊருக்கு வெளியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்எஸ்ஆர் ரெட்டி ஸ்டேடியம் இருக்குல்ல இங்கே வைசாக்ல, அதுவும் ஊருக்கு வெளியில் தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது, எல்லாமே ஊருக்கு வெளியில் தான். சேலம் கிரிக்கெட் கிரவுண்டே ஊருக்கு வெளியில் தான், ஓகேங்களா, பைபாஸுக்கு வெளியில் தான். இங்கே எக்ஸாக்ட் சேலம்லாம் கிடையாது. இப்போ வர ஸ்டேடியம்ஸ்க்குலாம் இடம் இல்லை ஊருக்குள்ள. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் தான் வைக்கிறாங்க. ட்ரிவாண்டத்தில் இருக்கிற ஸ்டேடியம்ஸு ஊருக்கு வெளியில் தான். ஏன்னா ஸ்டேடியம் அப்படிங்கிறது மேட்சை தாண்டி பார்க்கிங் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங்கு, எல்லா விஷயத்துக்கும் சேர்த்துமான ஒரு என்ன சொல்ற ப்ராக்டிஸ் கிரவுண்டு ரெடி பண்ணணும். 2 டீம் 3 டீம் வருவாங்க. ப்ராக்டிஸ் கிரவுண்ட் ரெடி பண்ணணும், ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணணும், பக்கத்துலேயே ஏதாவது கடைகள்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் இடம் வேணும். ஸோ இப்படி அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங் வசதி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ஊருக்கு வெளியில் வைக்கிது.
அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கனெக்ஷன்ஸ் அதெல்லாமே இருக்குது ஓகேங்களா, ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாமே இருக்குது ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டேடியம்ஸ் 2000க்கு அப்புறம் 90ஸ்க்கு அப்புறம் ஏன் அதிக ஸ்டேடியம்ஸ் வந்ததுன்னா கிரிக்கெட் அப்போ எவால்வ் ஆயிட்டாச்சு. எப்படி எவால்வ் ஆயிட்டாச்சு? 1983 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறமா 1987 வேர்ல்டு கப் முதல் முறையாக இங்கிலாண்டை விட்டு இந்தியாவுக்கு வந்தது. ஸோ நான் ஒரு இடங்கள்லாம் போய் பார்க்கும்பொழுது ஸோ 70s, அதாவது கிரிக்கெட் இந்தியா 50s ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டேடியம்ஸ் இப்போ பாம்பே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக், ஹைதராபாத், முக்கியமான இடங்கள்ல இப்போ டெல்லி ஸ்டேடியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியம்ஸ்லாம் இந்த 87, 88 அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த பிரியதர்ஷினி, அதாவது இந்திரா பிரியதர்ஷினி முனிசிபல் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட் அது 1997 இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து ஓப்பன் பண்ணுறது 1987 ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணி ஒரு வேர்ல்டு கப் இங்கே நடத்தி அதுக்கப்புறம் ஸ்டேடியம்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டேடியங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து சில பல ஸ்டேட்ஸுகளில் ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஐ திங்க் எனக்கு விதர்பா ஸ்டேடியம்னு அப்படி தான் நினைக்கிறேன், நாக்பூர் ஸ்டேடியம், ஐம் நாட் ராங். பட் இந்த வேர்ல்டு கப் வெற்றிக்கு அப்புறமா தான் இந்தியாவில் ஸ்டேடியம்ஸ் அதிகமாக வருது. அதுக்கப்புறம் 1996 வேர்ல்டு கப் நடக்கும்போது தான் வந்து அது இன்னும் பூம் ஆச்சு. அதாவது ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம கவரணுங்கிறதுக்காக, ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, சீட்ஸ்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி சீட்ஸ்களோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா ஓகே, முடியலையா டக்குன்னு வேறு ஸ்டேடியம், புதுசாக ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்க. புதுசாக அதுக்கான அடித்தளத்தை அப்போ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி தான் லால் பகதூர் ஸ்டேடியம் இப்படி தான் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் இருக்கக்கூடிய முனிசிபல் ஸ்டேடியம் விசாகப்பட்டினமும் அப்படி தான். அதுக்கப்புறம் பிரபன் ஸ்டேடியமில் நடத்த முடியல, அதுக்கப்புறம் வந்து அது விடக்கூடாதுங்கிறதால இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா, இப்போ நான் உட்காந்துருக்கிற இந்த ஸ்டேடியமுக்கு இப்படி ஒரு வரலாறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேடியம் இப்போ ஏன் கைவிடப்பட்டிருக்கான ஒரு வரலாறு. இப்போ கைவிடப்படலை, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்குது தான் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் தூங்குது, இந்த சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் உடைச்சி போட்டிருக்காங்க, 2 பாட்டில் உடைக்காமலும் அவங்க இருக்குது. ஆனால் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த கிரவுண்டு எடுத்த உடனே. பட் இந்த கிரவுண்டை அவங்க விடலை ஓகேங்களா. இப்போ தான் வந்து சிமெண்ட் பூசி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு தூக்கிட்டு போய் உள்ளே காமிக்கிறேன். பட் இந்த கிரவுண்டுக்கும் தமிழுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ இந்த கிரவுண்டுக்கு தமிழ்நாடு கனெக்ஷனுங்கிறதால இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இங்கே நடந்திருக்குது, வேர்ல்டு கப் இங்கே நடந்திருக்குது, அதுதான் கரெக்ட் ஓகேங்களா. தமிழ்னு சொல்லி நான் சின்னதாக்கிடக்கூடாது. உலகளாவிய மொழி தமிழ், பட் ஆனால் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வந்து அது வந்து யூனிவர்ஸ். ஸோ கிரிக்கெட் தமிழ் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ஒத்துக்கிறேன், வேலை விட்டு கொடுக்கக்கூடாது. ஒன்று, இப்போது இந்த கிரவுண்டில் வந்து மொத்தம் 5 ODI மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் முதல்ல நடந்தது நான் பேசணும், இதுதான் நான் முதல்ல பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே முதல்ல இதுதான் நடந்தது. 1988 இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்த ODI மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் ஒருத்தர் 5 விக்கெட் எடுத்தார். அந்த 5 விக்கெட் யார்? கபில் தேவ் எடுத்திருப்பாரா, ஹிர்வானியா, மணிந்தர் சிங்கா, வேறு யார் எடுத்திருப்பா, மனோஜ் பிரபாரா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். டைட்டிலும் இங்கே இதுதான் வச்சுருப்போம். எஸ், அந்த 5 விக்கெட்டை எடுத்தவர் யாருன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள், ஆஃப் ஸ்பின்னர். அவரே நான்லாம் இல்லைடா, அதெல்லாம் சும்மாடா 5 விக்கெட்டை விட்றா, 1.5 டீம் நியூசிலாந்து வந்தாங்கடா, தூக்கி போட்டேன்டா, அவுட் ஆகிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரி பாக்ஸில் அது ஒரு தடவை வந்து அவர் நினைவு கூர்ந்தார். ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அந்த 5 விக்கெட்டு யார் அப்படின்னா இயான் ஸ்மித்து, விக்கெட் கீப்பரு, ஃபேமஸ் நியூசிலாந்து கிரிக்கெட்டருங்கிற தாண்டி வேர்ல்ட்ஸ் தி பெஸ்ட் கிரிக்கெட் கமெண்டேட்டரில் அவரும் ஒருத்தவர், அவரோட விக்கெட் அவர் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ருத்தர்ஃபோர்ட், அவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நியூசிலாண்டுக்காக ஆடி இருக்கிறவர், கேப்டனாகவும் இருந்தார். குக்லிஜின் சிஎஸ்கேவுக்கு ஆடினார்னு நினைக்கிறேன், நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர், அவரோட அப்பாவோட விக்கெட்டை அவர் தான் எடுத்தார். அதுக்கப்புறம் பிரேஸ்வெல், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுக்கு வந்து 100 அடித்தவர். ஸோ பிரேஸ்வலோட அங்கிளோட அந்த பிரேஸ்வலோட விக்கெட்டையும் வந்து சீக்கா எடுத்தார். ஸோ 5 அந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணாங்க. சீக்கா 5 விக்கெட் எடுத்தார். அதாவது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கமெண்டேட்டர். ஸோ தில்லுக்கு திட்டு மச்சான் பார்த்துக்கலாம்டா மச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து 5 விக்கெட் எடுத்தார். ஏன் அந்த 5 விக்கெட் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட், அந்த 60 ஓவர் கிரிக்கெட், 50 ஓவர் கிரிக்கெட் அப்படின்னு வரும்பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு எல்லாருமே வராங்க. வேர்ல்டு கப் 2 வேர்ல்டு கப்லாம் ஆடி முடிச்சுட்டு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதில் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் 5 ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் சரி, ஸ்பின்னராக இருந்தாலும் சரி, 5 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பேர் தான். ஐ திங்க் சேட்டன் சர்மா, ஐ திங்க் கபில் தேவ் அப்போ தான் எடுத்தாரா எனக்கு தெரியல. பட் சேட்டன் சர்மா எடுத்த ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது, அது ஓடியில். அப்போது சீக்கா 5 விக்கெட் எடுத்தார். 5 விக்கெட் எடுத்தால் மிகச்சில ஒரு இந்தியாவோட பவுலர்ஸுகளில் சீக்கா ஒருவராக அப்போ இருந்தார். அவரே சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஆனால் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்தை அப்படியே ஒன்றுமே இல்லைடா அப்படின்ட்டு போயிடுவார். பட் இந்த கிரவுண்டில் தான், இந்த இந்திரா பிரியதர்ஷினி முனிசிபல் ஸ்டேடியம் விசாகப்பட்டினம் ஸ்டேடியமில் தான் சீக்கா, அதாவது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் 5 விக்கெட் எடுத்து அப்போது பெருமை அடைஞ்சார்.
ஸோ பெருமைப்படுத்தினார் இந்தியாவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல் 4 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஒன்று, சிக்ஸர் சித்து, நவோஜித் சிங் சித்து, அஜய் ஜடேஜா ஓப்பனிங், சச்சின் வந்து ஆடுவார். அப்போது இங்கே வந்து ஒரு 43 ஓவர் மேட்ச்சு மழையால். ஸோ 110 ரன் குயிக்காக அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1996 வேர்ல்டு கப் இங்கே நடந்தது, விசாகப்பட்டினம் கிரவுண்டில் வேர்ல்டு கப் அப்போ நடந்தது, ஆஸ்திரேலியாவும் கென்யாவும். அதாவது கென்யா சும்மா டீம் கிடையாது, 96 வேர்ல்டு கப்பில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், செமிஃபைனல் கண்டென்டர், அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஸோ கென்யா டக்குன்னு உடம்பு 2 விக்கெட் டப்பு எடுத்துருவார். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஸோ மார்க்வாக் வந்து ஒரு 100 அடிப்பார், அடித்து பறக்க விடுவார். அந்த மேட்ச் ஒன்று இங்கே நடந்துச்சு. 1999 பெப்சி கப்பில் பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்ச்சு. இதில் பெப்சி கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயவர்தனே 100 அடிச்சிருப்பார். ஆரம்ப காலகட்ட போட்டி இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 அதுதான் இங்கே நடந்த கடைசி ஓடிஐ மேட்ச், கடைசி இன்டர்நேஷனல் மேட்ச். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். ரிக்கி பாண்டிங் 100, மேத்யூ ஹெய்டன் 111 சும்மா அடிச்சு பிரிச்சிருப்பாங்க. 338 டார்கெட் வச்சிருப்பாங்க. சச்சின் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 65 அடிப்பார். ஹர்பஜன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 45 அடிப்பார். அந்த மேட்ச் இந்தியா தோற்றுருவாங்க. அப்படிங்கிறதும் இந்த கிரவுண்டு சொல்கிறது. இங்கே டெஸ்ட் மேட்ச் நடக்கலை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயவர்தனே, ஸ்டீவ் வாக், அதுக்கப்புறம் வந்து ரிக்கி பாண்டிங், மேத்யூ ஹைடன், இவங்கெல்லாம் வந்து இங்கே 100 அடிச்சிருக்கிறாங்க. நவோஜித் சிங் சித்து இவங்கெல்லாம் 100 அடிச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தர் 5 எடுத்திருக்காரு. அந்த ஒரு 5 யாருன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். இந்த இந்திரா பிரியதர்ஷினி முனிசிபல் ஸ்டேடியமில் விசாகப்பட்டினத்தில் பல 100s அடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு 5 விக்கெட், ஒரே ஒரு 5 அது யார் எடுத்தாங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் மட்டுமே தான் எடுத்திருக்கிறாரு. இது வரலாறு. அப்புறம் இந்த கிரவுண்டில் வந்து நிறையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு ஹைதராபாத், தமிழ்நாடு ஆந்திரா மேட்ச், இல்லை ஆந்திரா கோவா மேட்ச் அப்படின்னா இந்த கிரவுண்டில் தான். ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்சு, தியோடர் ட்ரோஃபி இங்கே நடந்திருக்கு. தியோடர் ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியோடர் ட்ரோஃபி 2003 அப்போது ஈஸ்ட் ஜோனுக்காக தோனி அவர்கள் 71 ரன் அடித்தார். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயுடு, ஹேமந்த் பதானி, லக்ஷ்மிபதி பாலாஜி, வேணுகோபால் ராவ், யோகனான் இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமுக்காக ஆனாங்க. ஸோ தோனி 71க்கு 87. ஸோ மகேந்திர சிங் தோனி அவர்கள் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் பாருங்க 87 பாலுக்கு 71 ரன் ஆன ஒரு ஸ்டேடியமும் இந்த முனிசிபல் ஸ்டேடியம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 11 அப்போ 1993 இங்கே நடந்த மேட்ச்சில் மைக் அத்தன்டன், ஸ்டார்பர்ட் இவங்க ஆடினாங்க. அந்த மேட்ச்சில் WV ராமன், சஞ்சய் மஞ்சுரேக்கர் 96 ரன்கள், சச்சின் டெண்டுல்கர் 61 ரன். ஸோ ஆஷிஷ் கபூர், அனகொல்லா, அனந்த பத்மநாபன், அதுக்கப்புறம் இவர் வெங்கடேஷ் பிரசாத். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேடியமில் சச்சின் ஆடி இருக்கிறாரு, WV ராமன் ஆடி இருக்கிறாங்க, மைக் அத்தன், ஸ்டால்வெட் இவங்கெல்லாம் வந்து ஆடி இருக்கிறாங்க. அடுத்து 1987 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிரசிடென்ட் 11 வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸோட உலக சிறந்த, அதாவது சிறந்த கிரிக்கெட்டர்ஸ் ரிச்சி ரிச்சர்ட்சன், டியூஜான் விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் கால் ஹூப்பர், விவியன் ரிச்சர்ட்ஸ் அவங்கெல்லாம் இங்கே வந்து ஆடினாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா WV ராமன் இருக்கார்ல, தமிழ்நாடு உமன்ஸ் டீமோட கோச்சாகவும் இந்தியன் உமன்ஸ் டீமோட கோச்சாகவும் இருந்தவர், இப்போ கமெண்டேட்டராக இருக்கிறவர். அவர் அந்த மேட்ச்சில் 4-4 எடுப்பார். விவின் ரிச்சர்ட்ஸோட விக்கெட்டையும் அவர் எடுப்பார். பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் நடந்த மேட்ச்சில் ஆனால் ஹேமந்த் பதானி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 98 ரன்களை ஒன்று அடித்தார் 2001. அப்புறம் திரும்ப போர்ட் பிரசிடென்ட் 11 வர்சஸ் ஆஸ்திரேலியா 1998 அவங்க வந்து இங்கே ஆடும்பொழுது சடகோபன் ரமேஷ் வந்து 58, அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 ரன் அடிச்சிருப்பாங்க. இதில் டிராவிடு, அதுக்கப்புறம் சபா கரீம், அப்புறம் கனிட்கர், அபே குருவில்லா, ஹர்பஜன் சிங், அப்புறம் வெங்கடேஷ் பிரசாத் இவங்க எல்லாரும் இங்கே வந்து ஆடிருப்பாங்க. இதில் ரிக்கி பாண்டிங் 155 ரன், அதுக்கப்புறம் மைக்கேல் ஸ்லைடர் 207 ரன், மார்க்வாக், ஹீலி இவங்கெல்லாம் ஆடிருப்பாங்க. நம்ம போட்டு இந்தியாவை வருத்தி எடுத்து 567 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. இந்தியாவில் 10 பேர் இந்த இடத்துல பவுலிங் பண்ணியிருப்பாங்க. என்னங்க 100 சொல்கிறீங்க, 5 இல்லையா? இப்போ தெரியுதுங்களா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களோட 5 எவ்வளோ பெரிய ஒரு 5 சொல்லிட்டு. இங்கே யாரும் அதிக பேட்டர்ஸ்களோட டாமினன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்டோட வடிவமைப்பு அப்படி. இந்த கிரவுண்டோட வடிவமைப்பை நான் பின்னாடி சொல்கிறேன். பிரவீன் ஆம்ரே இங்கே டபுள் ஹெடர் அடிச்சிருக்காரு, 240 அடிச்சிருக்காரு பிரவீன் ஆம்ரே நார்த் ஜோனுக்கு அகேன்ஸ்டாக. துலீப் ட்ராஃபியில் 1989 4 நாள் மேட்ச்சில் மும்பைக்காரரு, பெரிய பிளேயரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனந்த பத்மநாதன் வந்து கேரளாவுக்காக ஆடும்பொழுது இப்போ அம்பையராலாம் இருப்பார். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் அம்பையராகவும் இருந்தார். அவர் வந்து 5 எடுத்தார் ஆந்திராவுக்கு அகேன்ஸ்டாக. பார்த்தீங்கன்னா இங்கே 100 அதாவது 5 மேட்சாக நடந்திருக்கு, 5 ODI மேட்சாக நடந்திருக்கு. அந்த 5 ODI மேட்ச்சில் கிட்டத்தட்ட 4-5 100 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு 5 மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்படிங்கும்பொழுது இந்த கிரவுண்டோட ஷேப்பை உங்களை நான் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் ஓகேங்களா, இதே மாதிரி தான்
எனக்கு ஒரு விஷயத்தை இந்த கிரவுண்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்போ இருந்து ஸ்டேடியம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு பயன்படுத்திருக்காங்க. ஒன்று ஹாக்கிக்கும் பயன்படுத்திருக்காங்களோ, ஒரு கிரிக்கெட்டுக்கு பயன்படுத்துறாங்க. இல்லை அத்லெட்ஸ் கேம்ஸுகளுக்கும் இல்லை கிரிக்கெட்டுக்கும் சேர்த்து பயன்படுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ட்ராப்பிங் பிச்சர்ஸ் பயன்படுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்டு இருக்கவங்க போய் காமிக்கிறேங்க, ஓகேங்களா? இதுதான் வரலாறு இங்கே நடந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேடியம் தெரியுதுங்களா? ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியுதுங்களா? பக்கத்தில் தான் ஏர்போர்ட்லாம் இருக்குது. அப்படியே ஃப்ளைட்டு கண்ணுக்கே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் என்னால் ஸ்ட்ரைட் பெவிலியனுக்கு, அதாவது பெவிலியனுக்கு மேலே போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ரொம்ப சின்னது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட் ரொம்ப சின்னது, ஆனால் லெக் சைடு ரொம்ப பெருசு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நான் ஆஸ்திரேலியா vs கென்யா மேட்சோட பிக்சர்ஸ் அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டில் சும்மா தூக்கி விட்டாலே போதும், ஒரு 50 மீட்டர் தான் ஸ்ட்ரைட்டில். இந்த இன்சைட் சர்க்கிள் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான அறிகுறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தென்படும். பார்த்திங்கன்னா மிடில் பிட்ச் போட்டு ஆடி இருக்கிறாங்க. அதிலே 30 yard சர்க்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 30 yard சர்க்கிள்லேருந்து ஸ்ட்ரைட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்லாம் வந்து ரன் அப் எடுத்தார் அப்படின்னா பவுண்டரி லைன்லேருந்து ஒடியாடுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இருங்கன்னா க்ளோஸாக உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ இப்போது ஒரு ஃபாஸ்ட் பாலர் இப்போ மிச்சல் ஸ்டார்க்காக ரன் அப் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் பவுண்டரி லைன்லேருந்து ரன் அப் எடுத்துகிட்டு ஒடியாரணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெக் சைடில் பாருங்களேன். லெக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் மிட் விக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கவர்லாம் ரொம்ப தூரம், ஓகேங்களா? அங்கெல்லாம் அடிச்சு விட்டா 2 தாராளமாக போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லெக் சைடுமே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஆனால் அந்த மிட் விக்கெட் மட்டும் இருக்கிறதே ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். ஆனாலுமே நான் அந்த கென்யா vs ஆஸ்திரேலியா மேட்ச் ஹைலைட்ஸ் பார்க்கும்பொழுது டமால் டுமின்னு அடிச்சுட்டு ஓடினதான் வந்து நான் பார்க்க முடியுது, ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். செவ்வக வடிவத்தில் இருக்குதுல்ல, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? செவ்வக வடிவத்தில் இந்த கிரவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சீட்ஸ் இல்லை சேர் போட்டு தான் மேட்ச் அப்போ நடத்திருக்கிறாங்க. அவருங்க மேலே ஸ்டாண்டெலாம் கிடையாது. அதுபோல் ஃப்ளட் லைட் இருந்ததுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. இங்கே நடந்த மேட்சஸ் எல்லாமே டே மேட்சஸ் தான். அவர் ஒரு ஃப்ளட் லைட் அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஐ திங்க் இப்போ நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இது எனக்கு தெரியும் பாக்ஸ் மேட்ச் நடந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா பவுண்டரி லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் போட்டிருக்கிறாங்க. பாக்ஸ் மேட்ச் தான் நடந்திருக்குது. ஆமாம், ஏதோ பாக்ஸ் மேட்ச் நடத்திருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்த இடத்துல பாக்ஸ் கிரிக்கெட்டு நினச்சாலே மாதிரி வருத்தமாக இருக்குது. பட் இதில் வந்து ஒரு பேட்ஸ்மேனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 எடுக்கிறது எல்லாமே பெருசு தாங்க. இதுதான் ஆக்சுவலி ட்ரெஸ்ஸிங் ரூமு, ஓகேங்களா? இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமு. ஸோ இங்கே தான் கமெண்ட்ரியும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷேன் வார்னே, சச்சின் டெண்டுல்கர், வாக் பிரதர்ஸ், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் ஸ்லேடர், ஜெயவர்தனே, முரளிதரன், அப்பா சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டே போகலாம். பல லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் ஆக்குபைட் பண்ண கபில் தேவ். ஸோ இந்த மாதிரி பல லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் உட்கார்ந்து அமர்ந்து பார்த்த ஒரு பெவிலியன் ஸ்டாண்டு தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பா அங்கே பாருங்களேன், பீகாருக்கும் இப்போ மும்பைக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து அந்த கிரவுண்டோட நிலைமையை பாருங்களில் போட்டிருந்தாங்க. அந்த கிரவுண்ட் உண்மையாலுமே சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது, கேட்பாரற்ற தான் கிடந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ புதுசாக, அதாவது பாருங்களேன், அங்கே சிமெண்ட் போட்டு இப்போது ரெடி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த கவர்மெண்ட்டு. ஸோ பார்க்குறீங்க, இதுக்கு செலவு பண்ணணும். ஒரு ஸ்டேடியம் ரெடி பண்ணால் சும்மா கிடையாது, செலவு பண்ணணும். நம்ம எங்கேயும் இந்த பழைய ஸ்டேடியம்ஸ் நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லை. அங்கே ட்ரில் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்களேன், ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு சில விஷயங்களுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேடியம்மை. ப்ளஸ் இந்த ஸ்டேடியம் பயன்படுத்தாததுக்கான ஒரு ரீசனும் வந்து மழை தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா அதை வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. டைரெக்டாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் உள்ளே போய் விளையாண்ட இந்த கிரவுண்டுக்கு தான் அந்த கிரவுண்டுக்குள்ளே நான் போகிறேன். அதாவது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, கிரிக்கெட்டர்ஸ் விளையாண்ட இடங்க. இன்னொன்று கிராஸ் சுத்தமாக இல்லை, வெறும் இப்போதைக்கு கிராஸ் எல்லாம் அதான் பராமரிக்கப்படலை. 2001 அப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, பராமரிக்கலை. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெறும் மண் தரையாக இருக்குதா. இதனால் ரஞ்சி ட்ரெஸ் மேட்சஸ் இங்கே நடக்கிறதில்ல, நேராக அந்த ஒய்எஸ்ஆர் கிரவுண்டுக்கே போயிடுது. ஒரு கிரவுண்டு ரெடி பண்ணுறதா சும்மா கிடையாதுங்க. அது கிராஸ் விட்டு வாட்டரிங் பண்ணி
எக்கச்சக்கமான வேலைகள்லாம் இது இருக்குது. அதுக்கெல்லாம் ஆளை போடணும். அதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் இங்கே வரங்களேன், சிகரெட்லாம் பிடிச்சி பான் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் யார்ட். இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்களா யார்ட். அங்கேருந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அது கமெண்ட்ரி பாக்ஸு, மீடியா பாக்ஸ் எல்லாம் அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று கட்டடம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. பட் அது மேபி கெஸ்ட்டுகளுக்கான பாக்ஸாக கூட இருக்கலாம். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பாக்ஸு, பெவிலியனு எல்லாமே இதுதான். பொதுவாக யாடை மிதிக்கக்கூடாது, பிச்சை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிச்சைக்குள்ளே தான் நடந்து போக போகிறேன். நடுவில் தான் நிற்கிறேன் பாருங்கள், நடுவில் நிற்கிறேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. லெக் சைட் தான் கொஞ்சம் தூரமாக இருக்குது. பாருங்க, ஹாய் அப்படின்னு கத்துனா கேட்காது. தூரமாக லெக் சைட் தூரமாக இருக்குது. ஸ்ட்ரைட் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் மித்தல் ஸ்டார்க்கு, பிரெட்லி, சோயப் அக்தர்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அவங்க ரன்னப் வந்து ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ நடு கிரவுண்டில் இருக்கிறேன் நான். இப்போது விளையாண்டுருக்காங்க. இங்கே ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் டென்னிஸ் பால் மேட்ச் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸு எப்பா இங்கேருந்து வந்து பார்க்கும்போது அப்போல்லாம் ஒய்யாரமாக கத்திருப்பாங்கல்ல, சீர் பண்ணியிருப்பாங்கல்ல. 1001 படத்தில் வந்து இந்த கற்பனை காட்சிகள் மாதிரி ஒன்று வரல, ஒரு சண்டை. ஸோ அது மாதிரி என்னால் இமேஜின் பண்ண முடியுது. கத்துறது, சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இங்கே தான் சீக்கா வந்து 5 விக்கெட் எடுத்தார். அதாவது இந்த பிச்சில் தான் சீக்கா கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் 1988 நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக நடந்த மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்த கிரவுண்டு. ஸோ அதுக்கு நடுவில் தான் நின்று நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா தொட்டாச்சு. ஒரு மாதிரி சீக்கா மட்டும் கிடையாது, பிரவீன் ஆமரே அடித்த 200, ரிக்கி பாண்டிங், மைக்கேல் ஸ்லாடர் இந்தியாவுக்கு அது ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அடித்த 100 இங்கே தான். அதுக்கப்புறம் ஜெயவர்தனே அவர்கள் அடித்த 100, இதை தாண்டி மார்க் வாக் அவர் அடித்த 100. ஸோ இப்படி நவஜித் சிங் அவர்கள் அடித்த அந்த 100, 5 இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். நல்லா இருக்குல்ல? வா அதுதான் வந்து அப்போ விஐபிகளுக்கான ஸ்டாண்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 ஸ்டாண்டு தான் இதுங்களா. இதெல்லாம் விஐபி ஸ்டாண்ட்ஸ். அப்போ அதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். அங்கே இருக்கிறதான் ட்ரெஸ்ஸிங் ரூமு தெரியுது. அங்கேருந்து உள்ள என்ட்ரி வருவாங்களா? 25,000 பேர். அதில் ஒரு 500 பேர் 250 பேருக்கு விஐபிஸ்க்கு கமெண்ட்ரி பாக்ஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து நேராக கமெண்ட்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பா என்னமோங்க. ஒரு பையன் ஃபுட்பால் விளாண்டுருக்கிறாப்புல. அங்கே ஒருத்தர் ஒரு பைக்கை உள்ளே போட்டு வந்துட்டு யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறாப்புல. இங்கே இப்போதைக்கு இந்த இடம் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். நேராக பாருங்களேன், அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, பைப் இருக்குல்ல, ஓஸு, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைன். அங்கே வந்துட்டு கத்துனாலே கிளியராக கேட்டுரும். ஆமாம், அந்தளவுக்கு தான் வந்து பவுண்டரி லைன்ஸ் இருக்குது. ரொம்ப சின்னது. அங்கே பாருங்கள், மிட் விக்கெட் பாருங்கள், உங்களுக்கு அந்த தூரமே தெரியும். அந்த பையன் மட்டும் எப்படி மேலே போனான்? நம்மளும் மேலே போகலாமோ? பாருங்கள், ஒரு பையன் மேலே நிற்கிறான். நம்மளும் மேலே போகணும், வாழ்க்கையிலேயும் மேலே போகணும். லைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஊர்களில் மின் கம்பங்களில் இருக்குல்ல, அந்த லைட்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. பார்க்குறோம், ரெனோவேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. புதுசாக கம்பங்கள்லாம் போடுறாங்க. இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் கவர்மெண்ட் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியுது பார்க்கும்பொழுதே. ஏன்னா புதுசாக கம்பங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்சைட் எட்ஜ் ஆனாலே போதும், பிடிங்கிட்டு போயிடும் போல் பின்னாடிலாம். இங்கெல்லாம் ஃபீல்ட் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்லாண்டில் இந்த மாதிரி தான் இருக்குது பிச்சு. லெக் சைடில் ரொம்ப, அதாவது மிடு விக்கெட் எக்ஸ்ட்ரா கவலை ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ரைட் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். அதனால தான் அந்த நியூசிலாண்டுக்குலாம் இங்கே வந்து அடிக்கடி மேட்ச் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்,